Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு வந்து chapter 3 theory of equation lesson இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆல்ரெடி theory of equationல ஒவ்வொரு சம்ஸா நம்ம போட்டுட்டே வரோம். ஸோ பாலினாமியல் ரிலேட்டடாக நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு சம்ஸா போட்டுட்டே வரோம். அந்த ஒவ்வொரு சமயமே நீங்க வந்து வாட்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம 2 சேனல் வச்சிருக்கோம். 2 சேனல் கெட்விங் டியூட்டரிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ். 2 சேனலுக்குரிய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். வாங்க சம்குள்ள போகலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 3.14. இந்த சம் வந்து ஒரு முக்கியமான சம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேட்கக்கூடிய சம், அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இது ரிலேட்டடா எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்குது. ஸோ இது நீங்க நல்லா லிசன் பண்ணீங்கன்னா அதை உங்களுக்கு போடுறது ஈஸியா இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா prove that the line அப்படின்னு சொல்றாங்க. prove that a line cannot intersect a circle. அப்ப இதுல வந்து 2 விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஒன்னு வந்து லைன், இன்னொன்னு வந்து சர்க்கிள். 2 விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சர்க்கிள், இதுதான் சர்க்கிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சர்க்கிள்ல ரேடியஸ்ங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்கும். இது வந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இங்க இந்த லைன் போட்டா அது என்னது, ரேடியஸ். இந்த விஷயம் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிங்கிறது சர்க்கிள் மேல உள்ள ஒரு பாயிண்ட், இது ரேடியஸ். என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள். சர்க்கிளோட சென்டர் வந்து h, k, பாயிண்ட் வந்து x, y ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் சர்க்கிளுக்கு நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சர்க்கிள்ல ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இல்லாதவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம், டெப்தான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டா அந்த ப்ராப்ளத்துல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்தாப்புல அந்த சம்மை சால்வ் பண்ணி போட்டா மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது. அந்த ப்ராப்ளத்துல இருந்து நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்குது, என்ன எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கெயின் பண்றோங்கிறது முக்கியம். அதுக்கடுத்து இந்த சர்க்கிள் மேல ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி போகுது. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த சர்க்கிள் மேல பாஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து சர்க்கிளை வந்து 2 பிளேஸ்ல கட் பண்ணுது. இது ஒரு பிளேஸ், இது ஒரு பிளேஸ். அது மாதிரி சர்க்கிள் மேல நீங்க ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து சர்க்கிளை வந்து 2 பிளேஸ்ல கட் பண்ணுது. அததான் இந்த சம்ல சொல்றாங்க. ஒரு லைன் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் மேல ஒரு லைன் டிரா பண்றோம். அந்த லைன் வந்து சர்க்கிளோட 2 பிளேஸ்ல கட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றது நமக்கு டயக்ராம் பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். சும்மா வந்து ஒரு டயக்ராம் மட்டும் போட்டு இது 2 இடத்துல கட் பண்ணி சொன்னா பத்தாது. அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கொடுத்திருக்காங்க. லைன், ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் y is equal to mx plus c. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம லாஸ்ட் இயர் 10th வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில படிச்சிருக்கோம். y is equal to mx plus c. அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்னது, y is equal to mx plus c. அதுக்கடுத்து சர்க்கிளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதுவும் நீங்க ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அடுத்து 5th சாப்டர் 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரிங்கிற சாப்டர்ல நம்ம டீடைலா டெப்தா படிப்போம். இங்க நான் சர்க்கிளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் மட்டும் கொடுக்குறேன். சர்க்கிளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x minus h the whole square y minus k the whole square is equal to r square. இதுதான் சர்க்கிளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்ப சர்க்கிளோட சென்டர் வந்து ஆர்ஜினா இருக்குது. ஆர்ஜின் உள்ள சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிள் கிராஃப் போடுறேன். இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி போகுது. இதோட சென்டர் வந்து என்னது, ஆர்ஜின் 0,0. சென்டர்னா h, k. அப்ப இந்த h க்கு பதிலா 0 போடும்போது என்ன வரும், x minus 0 the whole square y minus 0 the whole square is equal to r square. rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். அப்ப x minus 0 னா x square, y minus 0 னா y square is equal to r square. அப்ப சர்க்கிளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து இதுதான்.
சென்டர் 0,0 இருந்தா அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல சில சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் தான் என்னது x squared plus y squared is equal to r squared. So equation of the circle x squared plus y squared is equal to r squared. The equation number 2. இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதுதான். இதை படிச்சுக்க மெமரைஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இதோட யூசேஜ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் தேவைப்படுது. 5th சாப்டர் தேவைப்படும் போது கொஞ்சம் டெப்தா சொன்னா இங்க கிடைக்கிற நாலேஜ் வச்சு அங்க உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா புரியும். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், சில டீச்சர்ஸ் வந்து x squared plus y squared is equal to r squared ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரீசன் வந்து இதுதான், டெப்தா கொடுக்கறதுக்கான ரீசன். இப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்ணுது அப்படின்னு இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். சோ சால்விங் 1 and 2. சோ சால்வ் பண்றதுக்கு டிஃபரெண்டான மெத்தட்ஸ் இருக்குது. இங்க வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் பாருங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 1 in 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்க y வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y வேல்யூ என்ன இருக்குது, y is equal to mx plus c. அந்த y வேல்யூவை தூக்கி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ x squared plus y என்னது mx plus c the whole squared is equal to r squared. இப்போ பாருங்க x squared இங்க நான் என்ன செய்றேன், a plus b whole squared ஃபார்முலா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி a plus b whole squared யூஸ் பண்ண போறேன். a squared plus b squared plus 2ab plus a வந்து mx, a squared na m squared x squared, b வந்து c, b squared na c squared, 2ab na 2 into a வந்து mx, b வந்து c equal to r squared. So இது ரெண்டுலயும் நம்ம என்ன செய்றோம், x squared காமனா வெளிய எடுத்துறோம். அப்ப 1 plus m squared plus 2 mcx plus c squared. இந்த r squared இங்க வந்தா minus r squared is equal to 0. பாருங்க x squared ரெண்டுலயும் காமனா இருக்கு, வெளிய எடுத்தாச்சு. இதுல வந்து x டைம் x ஸ்கொயர்டுக்கு அப்புறம் என்ன வரும், x பவர் 1 பாலினாமியல் ஃபார்மட் அப்படிதான் இருக்கும், 2mcx. இதுல xங்கிற டைமே இல்ல, அப்ப அது கான்ஸ்டன்ட். அப்ப இந்த பாலினாமியலோட டிகிரினா அது ஹையஸ்ட் பவர். இது பவர் 1, x பவர் 1. மேஜர் வேரியபிள் வந்து x, இது x பவர் 2. அப்ப ஹையஸ்ட் பவர் வந்து 2. அப்ப இந்த பாலினாமியலோட டிகிரி என்னது 2, டிகிரி வந்து 2. அப்ப இதுக்கு 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும். சோ ஒரு பாலினாமியலோட டிகிரி எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கும். சோ டிகிரி வந்து 2ங்கறனால இதுக்கு என்ன இருக்கும், 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x க்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த x ஓட வேல்யூஸை போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், y கிடைக்கும். அப்ப x க்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும், y க்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அப்ப ரெண்டு பாயிண்ட் இருக்கும், x1 y1 x2 y2. இந்த ஃபார்மட்ல ரெண்டு கோஆர்டினேட் இருக்கும். அப்ப அதான் சொல்றாங்க more than 2 points, ரெண்டு பாயிண்ட்க்கு மேல கட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. ரெண்டு பாயிண்ட்க்கு மேல கட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஃபைனலா நம்ம என்ன எழுதலாம், line cannot intersect a circle at more than 2 points. The line cannot intersect a circle at more than 2 points. So power வந்து 2, highest power, degree of the polynomial வந்து 2ங்கறனால இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். ரெண்டு பாயிண்ட்க்கு மேல சர்க்கிளை வந்து கட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் y is equal to mx plus c ங்கற ஸ்ட்ரைட் லைன் வந்து x squared plus y squared is equal to r squared ங்கற சர்க்கிளை வந்து ரெண்டு பாயிண்ட்க்கு மேல கட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா ஹையஸ்ட் டிகிரி வந்து 2, அப்ப இதுக்கு 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும். 2 சொல்யூஷன்ஸ்க்கு மேல இருக்காதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்குது, அதை நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. அதுல டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணி புரிய வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.